ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா லைக் இந்த டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர்னு நம்ம போட்டிருக்கோம். இங்கே டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர்னு இருந்திருக்கு, இங்கே டெம்பரேச்சர் மாடியூல் நம்ம எழுதுனால தான் அந்த எரர் வந்தது. ஸோ மற்றபடி ஓகே. தேர் ஆர் நோ அதர் இஷ்யூஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஆர் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தோன்னே ஸோ ஃபாரன்ஹீட்டில் என்னன்றது ஆன்சர் வருது. ஸோ நம்ம இந்த கன்வர்ஷன்ஸோடைய எந்த ஒரு பேராமீட்டரும் நம்ம இந்த கோடில் எழுதவே இல்லை. இந்த .py ஃபைலில் நம்ம எழுதவே இல்லை. பட் we could able to perform all its actions. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா lib modules-ன்றதுக்குள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரோ வர வச்சிங்கன்னா டேரெக்டாக இட் வில் பி நேவிகேட் டு திஸ் ஃபைல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் இப்போ அதே கேன் ஃபைல் இருக்குல்ல, கேன் ஃபைல் நான் வந்து என்ன பண்ணிப்பேன், தனியாக ஒரு ஃபைலாக நான் எழுதியிருப்பேன். நம்ம எப்படி பழைய ப்ரோக்ராமில் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் இங்கே வெஹிக்கிள்ன்றது மட்டும் நம்ம இங்கே எழுதியிருக்கோமா, அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளை தூக்கிட்டு போய் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு தனியாக ஒரு பிஒயில் எழுதிட்டு அந்த பிஒயிலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு எந்தெந்த ஃபைலில் வேணுமோ அப்படியே என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடலைஸாகவும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த மாடியூல்ஸ் வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த மாடியூல்ஸை நீங்கள் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. இந்த மாடியூல்ஸில் ஏதாவது தெரிய வேண்டியது இருக்கா? இதில் ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்க. ஏன்னா இந்த நான் சொல்கிறேன்ல, ஸோ இந்த அப் டு திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டாலே மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு முதல் நாளுக்கும் இப்போவும் வந்து ஆமா ப்ரோ, அட்லீஸ்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு லாஜிக்கே எப்படி இருக்கும், இல்லை எப்படி வந்துட்டு எந்த கீவேர்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. பட் அட்லீஸ்ட் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு அது யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் முடியுது. ஓகே ஓகே தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு, மேத் இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த மேத்து டேட்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மாடியூல்ஸு. அது இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி டேட் டைம் அதெல்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க. இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி லாகில் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் இவங்க இதை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்றத டே டு டே இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் லாக் பண்ணணும், இல்லைனா ஒரு லாகர் மாதிரி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட் டைம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டேட் டைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட கரண்ட் இந்த மிஷினில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகுது, இந்த மிஷினில் உங்களோட பைத்தான் கோடு வந்து ரன் ஆகுது அப்படின்னா, அந்த மிஷினில் என்ன டேட் டைமோ அதை என்ன பண்ணிக்கும், எடுத்து இட் வில் பி ப்ரொவைடிங் இட். ஸோ மேஜராக இட் வில் பி இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு இருக்கும் போது என்ன பண்ணுன்னா, இதோட அந்த நார்மல் டைம் இருக்கும்ல, ஜிஎம்டி டைமிங், ஸோ அதை வந்து இது கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்க்கலாம்.
ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம மோஸ்ட்டாக மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் இதுக்குள்ளார எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், datetime_app.pyன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார எனக்கு டேட் டைமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நான் இங்கே வெளியே தனியாக இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். லைக் 15_ python_ datetime usage டாட் py. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, ஓகே, import lib modules dot datetime datetime app as utils. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், lib modules அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார டேட் டைம் ஆப்ன்ற ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். கரெக்டாக? lib modulesக்குள்ளார டேட் டைம் ஆப்ன்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்டாக டேட் டைம் யூட்டில்ஸ்ன்றது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதுக்குள்ளார என்னென்னலாம் வச்சுருக்கோம், கெட் கரண்ட் டேட் டைமு, ஃபார்மட் டேட் டைம், ஓகே, அப்புறம் டேட் டிஃப்ரென்ஸ், 2 டேட்டு கொடுக்குறோம், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் டேஸ் ஓட இது வருது. அதேமாரி ஒரு டேட் கொடுத்துட்டேன், அதில் வந்து இத்தனை டேஸ் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து எனக்கு என்ன அடிஷ்னலான டேட் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டா ஆப்ரேஷன்ஸும் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன். ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் டேட்டா வந்து ஓகே, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் தானே நம்மளால் இன்புட் கொடுக்க முடியும். கரெக்டாக? டிடி எம்எம் ஒய்ஒய் ஃபார்மேட்டில் கொடுத்தாலுமே பைத்தான்லேருந்து நீங்கள் இன்புட்டாக நீங்கள் எடுக்கும்போது அது என்னவா இருக்கும், இட் வில் பி இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்னவா மாற்றணும், ஐ நீட் டு கன்வெர்ட் இன்டு டேட் டைம் ஃபார்மேட், நார்மலான மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் டேட் டைம் ஃபார்மேட்டாக நான் மாற்றணும். அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பார்ஸ் டேட் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்காக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணுறேன், டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா ஆல் த ஆப்ரேஷன்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டூ இட் வயா டேட் டைம் மாடியூல் வழியாக பண்ண போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிங்கு வந்து இன்புட்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதுக்கோட ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதுதான் வந்து டேட் டைம் ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம இங்கே இதை மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து இன்பில்ட் கமாண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம்ன்ற ஒரு மாடியூல், இன்பில்ட் பைத்தான் மாடியூல் இருக்குது. அதுக்குள்ளார டேட் டைம்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளார strp டைம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, டேட் டைம்ன்ற ஒரு பைத்தான் ஃபைலா, அந்த டேட் டைம்ன்ற பைத்தான் ஃபைலுக்குள்ள ஒரு டேட் டைம்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், we are using strp time. ஓகே, ஸோ strp டைம்ன்றது எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே இருக்கா? ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை இதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். அதை என்ன பண்ணுறேன், நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனோட வேலையை என்ன தான், ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கும், அதை டேட் டைம் ஃபார்மேட்டாக மாற்றும், அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அது ரிட்டர்ன் ஆகிறது வந்து எந்த இடத்துல இருக்குது, நம்ம இங்கே கால் பண்ணுறோமா. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துருக்கேன், அது வந்து டேட் 1 இங்கே ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி இன்னொன்று கொடுக்குறேன், டேட் 2 ஸ்டோர் ஆயிரும். ஸோ அடுத்தது டேட் டைம் யூட்டில்ஸ் டேட் டிஃபரன்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த டேட் டைம் யூட்டில்ஸ் வந்து எதோடது, நம்ம எழுதியிருக்கோம்ல, டேட்டா டைம் ஆப்ன்ட்டு ஒன்று எழுதியிருக்கோம்ல, ஸோ அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பைத்தானில் ஆல்ரெடி கிரியேட் ஆகி இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் வேலைக்கு ஆகாது. இட் ஷுட் பி இந்த டேட் டைம் ஃபார்மேட். அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும், டேட் டைம் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி வி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு
மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் டே டைம் ஃபார்மேட்டை மாற்றிட்டு அதை தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், நவ்வுன்ற டே டைம் எடுக்கிறோம். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு இப்போ டைம் என்ன, 11:10. ஸோ கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து என்னன்றதை டேரெக்டாக அது வந்து பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே, இங்கே இருக்கா, அது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ பை டிஃபால்ட்டாக இயர் வரும், மந்த் வரும், டே வரும், அப்புறமா ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸில் மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் வரும். எனக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தேவையில்ல, நான் ஒரு ஃபார்மேட் கொடுக்குறேன், எனக்கு அந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபார்மேட் டேட் டைமில் டேட்டு, மந்த்து, இயரு. ஓகே, மிஷினாக கொடுக்கறதுல என்ன வருது, முதல்ல இயர் வருது, அப்புறம் மந்த் வருது, அதுக்கப்புறமா தான் டே வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு ஃபார்மேட் டிஃபைன் பண்ணுறோம் டே டைமுக்கு, டேட்டு, மந்த்து, இயரு, அதில் ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்றது. ஸோ இந்த கேபிட்டலாக போடுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டரில் போடுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதை இங்கே வந்து என்ன வந்திருக்கு, 4/10/2025 வந்திருக்கா, இந்த ஒய்க்கு பதிலாக நான் ஸ்மால் ஒய் போடுறேன். ஓகே, அப்போ போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு என்ன டிஃபரன்ஸு, இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்தையும் பாருங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அங்க வந்துட்டு 2025 போட்டிருக்கீங்க, இங்க வெறும் 25 போட்டிருக்கீங்க. ஸோ ஸ்மால் லெட்டரில் போட்டிங்க அப்படின்னா வெறும்னே உங்களுக்கு இயரில் கடைசி 2 டிஜிட்ஸ் மட்டும் வரும். இதுவே கேபிட்டல் லெட்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், எல்லா டிஜிட்ஸுமே வரும். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மேட்டிங் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து கூட பார்த்துக்கலாம். இப்போ இதை பார்க்குறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் போட்டிங்கன்னா இந்த ஸ்லாஷ் வரும். ஓகேவா, இந்த ஸ்லாஷ் வருதா. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். இந்த ஃபார்மேட்டிங் வந்து நிறையா இருக்கும். இந்த டே டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே யூ வில் பி கெட்டிங் மோர் ஐடியா. ஓகே, அதே மாதிரி கேபிட்டல் ஹெச்சுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஸ்மால் ஹெச்சுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சைடில் வந்து டே டைமோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு லாகிங்காக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எது கன்வின்சிங், பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலைஸ்டாக எல்லா இடத்துலையும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டே, மந்த்து, அப்புறம் வந்து அந்த இயரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, இந்த ஃபார்மேட்டில் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இன்புட்டாக கொடுக்குறோம், டேட்டுக்கும் எத்தனை டிஃபரன்ஸுன்றது வந்துடுது. அப்புறம் நான் வந்து ஒரு டே கொடுத்துட்றேன், அந்த டேலேருந்து ஒரு 7 நாள் கழித்து என்ன டே வரும் அப்படின்றதும் இந்த டே டைம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த டே டைம் இல்லாமலே நம்மளால் என்ன பண்ண முடியும், பைத்தானில் உங்களால் கோடிங் பண்ண முடியும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதுக்குள்ளார இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் தனியாக எழுதணும். ஸோ இன்ஸ்டட் ஆல்ரெடி பைத்தானில் சில மாடியூல்ஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்போதுமே நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அது பைத்தானில் வந்து யாராவது தனியாக வந்து மாடியூல் எழுதியிருக்காங்களா அப்படின்றத நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மாடியூலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? சொல்லுங்கள் கவின். இந்த பார்ஸ் டேட்ன்றதுமே வந்துட்டு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனா இல்லை நம்ம எழுதியிருக்கோமா? பார்ஸ் லைன் டேட்ன்றது நம்பர் 7ல ஓகே, அது வந்து நம்ம எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே பார்ஸ் டேட் வந்து அதுக்கு என்ன ஓகே ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், டே டைம் யூட்டில்ஸ். டே டைம் யூட்டில்ஸ் வந்து எதோட ஆமா ஆப்ஜெக்ட், நம்ம கிரியேட் பண்ண டேட்டா டைம் ஆப் அப்படின்ற அந்த ஒரு ஃபைலோடது. ஃபைலோட ஆப்ஜெக்ட். இதே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார டேரெக்டாக டே டைம்னு இருக்கா, அந்த டே டைம் டாட் டே டைம் நம்ம போட்டாலே உள்ளார பைத்தானில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் டைப் பண்ணும் போதோ நீங்கள் ரீட் பண்ணும் போதோ ஜஸ்ட் ட்ராவர்ஸ் பண்ணி பாருங்கள்.
இது டிராவர்ஸ் ஆகுறது உங்களோட லொகேஷன்ல இல்ல. நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற இந்த லொகேஷன்ல இல்ல அப்படின்னாலே அது என்னதுதான்? அது ஆல்ரெடி பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பாராமீட்டர் லைக் ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஓகே. ஓகேங்களா? சரி. ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் அ மேத் ஃபங்ஷன். ஓகேங்களா? மேத் ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு மைன்யூட்டான ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணோம். என்னன்னா லென்த் யூஸ் பண்ணோமா? லிஸ்ட்டோட லென்த் என்ன? டிக்ஷனரியோட லென்த் என்ன? அப்படின்றதுக்கு நம்ம ஒரு டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணோமா? சிமிலர்லி இங்க வந்து சில மேத் ஃபங்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அத நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ அம் கிவிங் இன்ட்ரோடக்ஷன் தான். டேட் டைம்னா என்ன? மேத்னா என்ன? ஏன்னா நீங்க உங்களோட புரோகிராமிங் நீங்க ஆரம்பிக்கும்போது, ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்க இப்போ உங்ககிட்ட 10 நம்பர் இருக்கு. அந்த 10 நம்பர்ல என்ன மினிமம்மு? இல்லன்னா அப்சல்யூட் நம்பர் நீங்க கண்டுபிடிக்கணும். இல்லன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா, நீங்க தனியா உட்காந்து ஃபங்ஷன்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி என்ன இருக்குது? அவைலபிளா இருக்குது. அத நம்ம டைரக்ட்டா நம்ம அது யூஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அத நீங்க வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் லிப் மாடியூல்ஸ்குள்ளாரையே நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ யாராவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப வந்துட்டு நம்ம லிப் மாடியூல்ஸ்ல வந்துட்டு இந்த மேக் யூட்டில் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒரு ஒழுங்கா பாருங்க. ஃபைல் மேத் 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 ஆப்ரேஷன். ஆப்பரேஷன்ஸ் ம். அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அத வந்துட்டு நம்ம இந்த மேத் யூட்டில்ஸ் மூலியமா வந்துட்டு கால் பண்ண போறோம். இல்ல மேத் யூட்டில்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இதுக்கு. இந்த பர்ட்டிகுலர் ஃபைலுக்கு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் ஒரு பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு அடுத்து வர எல்லாத்தையும் இது பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிரிண்ட் ஆட் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேத் ஆப்பரேஷன்ஸ்ல ஆடுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருப்போம். ஸோ இப்போ ஸோ அதுக்குள்ளார போய் ஆட் பார்க்கலாம். வந்துட்டு ம். ஆ ஸோ ஆடுன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்ஷனோட இன்புட்ஸ் எடுத்து அது அங்க வந்துட்டு அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணும். என்ன பண்ணுது? இந்த பர்ட்டிகுலர் ஆட்ன்ற ஃபங்ஷனுக்கு எத்தனை இன்புட்? ஆட் ஆஃப் 2 இன்புட். ஆட் ஆஃப் ஏ, ம். பி 2 ஓகே. இருக்கு. ஸோ ஏவையும் பியும் வந்துட்டு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து ரிட்டர்ன் ஸோ ஆகுது. அதே ரிட்டர்ன் மாரி ஆகுறது தான் இங்க உங்களுக்கு டைரக்ட்டா பிரிண்ட் ஆயிரும். ரிட்டர்ன் கரெக்ட்டா? ஆகுறது வந்துட்டு ஆமா, ஆமா. இந்த மேத்யூட்டில்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஆட் ஆஃப் ஃபங்ஷன கால் பண்ணி என்ன இன்புட் யூசர் குடுக்குறாங்களோ அத பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். ஓகே. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸ் நம்ம வந்து உள்ளார கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிவைடு, மல்டிப்ளை, சப்ட்ராக்ட், ஆட்லாம் வந்து ரொம்ப காமனான ஆப்பரேஷன். டைரக்ட்டா நீங்க இன்டூ ஆப்பரேட்டர், ம், மைனஸ் ஆப்பரேட்டர் இதெல்லாம் போட்டு வர வச்சுக்கலாம். ம், பட் இந்த பவர் ம், 2 to the power 5 நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஃபங்ஷன் நீங்க எழுதணும்னாலுமே, ஃபார் லூப்ல போட்டு 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு ம், 5 வாட்டி நீங்க பண்ணணும். கரெக்ட்டா? அதுதான ம். பவரு. ஆமா, அதுக்கு நீங்க தனியா ஒரு ஃபங்ஷன் ஆமா. எழுதணும். அத வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பவர்ல எழுதியிருப்பானுங்க.
ஓகே. ஓகே. இந்த math.powன்னு கால் பண்ணியிருக்காங்களா? இதுக்குள்ளார போய் பார்ப்போம். ஓகே. இங்க வந்து they have written in the format of அந்த சப்போர்ட் ஃப்ளோட் ஆர் இண்டெக்ஸ் அப்படின்ற இதில் வந்து அந்த காமனைஸ்டு ப்ரோக்ராமில் எழுதியிருக்காங்க. ஓகே. நம்ம எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம இந்த இடத்துல பவர் நீ பண்ணணும். ஓகேவா? பவர் நீ வந்து பண்ணணும்னா என்ன பண்ணுவ? 2,5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீ 2 வந்து எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணணும்? 5 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5ன்ற ரேஞ்ச் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் லூப்பில் போடுவோமா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,5 அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாட்டியும் ஐ இன்ட்டு அந்த பர்டிகுலர் நம்பர் ஏதாவது ரிசல்ட்னு வச்சுக்கியா, ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்ட்டு ஐன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் அது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் பவருக்கு. இதை ஸ்கொயர் ரூட்டுக்குன்னா நார்மலாக ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னா 2 ஸ்கொயர்னா 2 into 2 each ஸ்கொயர்னா 8 into 8. அதான்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது? 2. அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஸ்கொயர் ரூட் ஆபரேஷன்ல ஃபங்க்ஷன் எழுதி நீ உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை. ஓகேவா? இப்போ 125 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 நார்மலா பேப்பர்ல எப்படி போடுவீங்க? 5 வெளியே போட்டு அந்த ரூட் 1 உள்ள போட்டு உள்ள 125 போடுவோம். 5 வெளியே போட்டு ரூட் 125ஓட ஆன்சர் என்னது முதல்ல? சரி, மேத்தமெட்டிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை. சரி சரி, அதை வந்து இப்போ எப்படி நம்ம ஃபார் லூப்பில் மல்டிப்ளிகேஷன் பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? லாங் டிவிஷனில் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும் அதே நம்பரோட. கரெக்டா? ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்கியூஆர்டிக்குள்ளே எழுதியிருக்காங்க. அதுமாரி ஃபேக்டோரியல்னு தான் 1 into 2 into 3 into 4 into 5ன்னு வரணும். ஓகேவா? நான் ஒரு நம்பர் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த மேத்துக்குள்ளே இருக்குது. அந்த மேத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நார்மலாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் we have already used it by normal operators. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் cos, sin, tan இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டைரெக்டாக math.tan அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே சரி. ஓகே ஜேசன், இந்த கான்செப்டும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிக்ஷனரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரன் டைமில் ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்டில் நம்ம அனுப்புறது வந்து ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். ஸோ நீ அதோட அவுட்புட்டை நீ பார்க்கும்போதே உனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஓகே, என்ன கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 100 அப்படின்றதுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ எக்ஸ்னா என்னன்னே உனக்கு தெரியாது. ஆனால் அந்த டிக்ஷனரியில் ஸ்டூடெண்ட் மார்க்ன்ற ஒரு கீ இருக்குது, அதோட வேல்யூ என்னது 100. ஸோ உன்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இன் சிமிலர் வே இஃப் ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நான் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும், இல்லைனா நான் ஒரு இன்டர்நெட்லேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி இன்னொரு சிஸ்டமுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜேசன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஜேசன் இஸ் ஆல்சோ இந்த சேம் டைப் ஆஃப் உங்களுக்கு என்னது டிக்ஷனரி தான். எப்படி அதுக்கு கீ வேல்யூலாம் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஜேசன்லேயும் வரப்போகுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டிக்ஷனரியா? கரெக்டா? இங்கே இருக்கிறது ஒரு டிக்ஷனரியா? ஆமாம் ப்ரோ. டிக்ஷனரியா ஸ்ட்ரிங்கா? நேம் கீ வேல்யூ இருக்கு ப்ரோ, டிக்ஷனரி தான்.
டிக்ஷனரி தான். பட் இங்க முன்னாடியும் பின்னாடியும் ஒரு கோலன் குடுத்துருக்கான். சாரி, ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி குடுத்துருக்காங்கல்ல. அது குடுத்ததுனால இது ஆமா. ஃபுல்லாவே இது ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்ப நீங்க நெட்லேருந்து ஏதோ ஒரு ஓ! டேட்டா ஓகே. வாங்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ம். வாங்குறீங்கன்னா, அங்கேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஈவன் தோ இஃப் இட் இஸ் இந்த டிக்ஷனரி ம். ஃபார்மேட், உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஸ்ட்ரிங்கா டிரான்ஸ்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகாது, டேட்டா லாஸே இருக்காது. ஓகேவா? ஸோ ஆனா எனக்கு அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார எனக்கு டிக்ஷனரி தான் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். அத நான் ஜேசன் ஃபார்மேட்ல நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இம்போர்ட் ஜேசன் குடுத்துட்டு, ஜேசன் டாட் லோட்ஸ்ன்னு நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே உங்களுக்கு என்னவாயிரும்? டிக்ஷனரியா மாறிடும். இப்ப நான் y ஆஃப் ஏஜ்ன்னு நான் குடுத்தேன்னா என்ன வரும்? இப்போ yல என்ன பண்ணியிருக்கேன்? y ஈக்குவல் டூ ஜேசன் டாட் லோட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. பட் இட் கன்டெய்ன்ஸ் சம் டிக்ஷனரி இன் இட். அத நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜேசன் யூஸ் பண்ணி நான் அத கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் yய பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இருங்க. இத மட்டும் நம்ம அப்படியே காப்பி பண்ணுவோம். ஓகே. ஸோ y ஆஃப் ஏஜ் வந்து என்ன வருது? 13 வருது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ, அங்க எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்ணலாம்? இத போட்டு விடுங்க. பிரிண்ட் y. yல வந்து என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ y வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? டிக்ஷனரியா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதே வந்து x வந்து இங்க பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸ்லயும் வந்து உங்களுக்கு என்ன இல்ல, அந்த அப்பாஸ்ட்ரோஃபி இந்த இடத்துல இல்ல. ஆனா இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்றத பார்ப்போம். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ். ஓகே. வாட் இஸ் த டைப்ன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இங்க இதோட டைப் என்னன்றத பார்ப்போம். ஓகே. நம்ம டைப் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? டைப் வந்து என்ன பண்ணும்? டைப் வந்துட்டு நம்ம அது ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரான்றத வந்துட்டு ஸோ வாட் இஸ் த டினோட் டேட்டா பண்றதுக்கு டைப் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றத வந்து சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னவா இருந்திருக்கு? ஸ்ட்ரிங்கா இருந்திருக்கு. கரெக்ட்டா? அப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? ஆமா. டிக்ஷனரியா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல நான் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா, அத வந்து என்னால என்ன பண்ண முடியும்? ஜேசன் லோட்ஸ் மூலியமா என்னால டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஆப்பரேஷன் வந்து நீங்க வந்து ஒரு வெப் ஸ்கிராப்பிங் பண்ணும்போதோ, இல்லன்னா வெப்லேருந்து ஏதோ ஒரு டேட்டா எடுக்கும்போதோ, இல்லன்னா உங்களோட ஒரு மாடல் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஒரு ஆ ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாடல்லேருந்து ஒரு அவுட்புட் வருது. அத நீங்க ஃபெட்ச் பண்ணி இன்னொரு சிஸ்டம்க்கு நீங்க குடுக்கணும் அப்படின்லாம் நெனச்சீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஜேசன் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு டிக்ஷனரிய நான் ஸ்ட்ரிங்கா மாத்தி நான் டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இன்னொரு சைட்லேருந்து என்ன பண்ணுவேன், அந்த ஸ்ட்ரிங்லேருந்து திருப்பியும் நான் டிக்ஷனரியா மாத்தி நான் யூஸ் பண்ணணும் என்னோட அப்ளிகேஷன்ல அப்படின்னா, திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். இந்த ஜேசன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல் வந்து நம்ம நெறையா வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ பட் இப்போ அந்த ஜேசன் வந்து எனக்கு ம். அந்த ஒரு வேரியபிள்ல இருக்க டேட்டாஸ் வந்து ஸ்ட்ரிங் ஐ மீன் டிக்ஷனரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆமா, யூஸ் பண்ண ஆமா, முடியும், இல்லைன்னா ஆமா. முடியாது. வேற எப்படியா இருந்தாலும் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளார வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார டிக்ஷனரியா தான் இருக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோடிங் ஸ்டைலே எப்படி இருக்கணும்னா, ஹியர் ஆஃப்டர் எந்த ஒரு டேட்டாவ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும், ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டாவ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும், யூ நீட் டூ கிரியேட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிக்ஷனரி. ஓகேவா? ஒரே ஒரு பாராமீட்டர் தாங்க அப்படின்னா ஓகே. நான் ஒரு 5 பாராமீட்டர் ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு 5 பாராமீட்டர் நான் சென்ட் பண்றேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ, பி, சி, டி, ஈன்னு போடுறதுக்கு பதிலா, ஒரே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி, அது மூலியமா நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு கிளீன் கோடிங் பிராக்டிஸும் சொல்லுவாங்க.
ஒரு ஃபங்ஷனுக்கு மேக்ஸிமமா 2லேருந்து 3 வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்கணும்? இன்புட் பாராமீட்டர் இருக்கணும். அத தாண்டி போகுது அந்த ஃபங்ஷனுக்கு, அவ்ளோ இன்புட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, பெட்டர் கிரியேட் அ டிக்ஷனரி அண்ட் பாஸ் எ சிங்கிள் டிக்ஷனரி டூ இட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோடிங் எத்திக்ஸ். ஓகேங்களா? அத நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே. ப்ரோ இதோட அவுட்புட் எப்படி ப்ரோ வரும்? அதான் வந்துச்சே. இங்க ஓகே, என்ன ஓகே. பண்ணியிருக்கோம்? y ஓகே, ஆஃப் ஓகே. ஏஜ் வந்து நான் இப்ப என்னது? தான் 30. பார்க்குறேன். ஆ. ஓகேவா? 30. ஸோ ஸோ அத மட்டும் எடுத்திருக்குது. அத மட்டும் எடுத்துக்கு. நம்ம இங்க ஸ்ட்ரிங்கா அதாவது அந்த இருந்திருக்கு. அப்புறம் டிக்ஷனரியா மாறியிருக்கு. டிக்ஷனரியா இருக்கிறதுனால நான் என்னால கீ வேல்யூ பெற ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். எடுக்க முடியும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? ஓகே. ம். ஓகே. So now we will see how we can save this information in a JSON file. நீங்க JSON ஃபைல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல? உங்களோட வொர்க் ஏரியால ஏதாவது ஒரு JSON ஃபைல் இருக்கும். அந்த JSON ஃபைல்ல வந்து இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணி ஏதாவது ப்ராசஸிங் பண்ணியிருக்கீங்களா? JSON ஃபைல் பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? .jsonட்டு. டாட் ஜேசன் ஃபைல் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன், பட் ஆ. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்ததில்ல. ஓகே. ஸோ உள்ள வந்து நம்மளுக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. ஓகேவா? இங்க நம்ம எடுப்போம். ஓகே. சரி, இந்த ப்ரோகிராம மேலேருந்து கீழ செய்யறது நீங்க படிங்க. எனக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்றத சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஒரு இம்போர்ட் ஜேசன்னு ஒண்ணு குடுத்துருக்கோம். ஐ மீன் அந்த ஜேசன் ஃபைல் இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ ஒரு நம்ம ப்ரோகிராம்ல டிக்ஷனரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ம். ஜேசன் டாட் டம்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட். ஸோ இல்ல, இல்ல. இந்த டிக்ஷனரி டிக்ஷனரிய கிரியேட் வந்து பண்ணியிருக்கோம்ல, நம்ம அதிலேயே ஓகே, சொல்லுங்க. டிக்ஷனரில என்னென்ன இருக்குதுன்றதையும் சொல்லுங்க. ஓகே. நேமு, ஏஜ், அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. ஸோ நேம் வந்து அதோட வேல்யூ இருக்கா? நேம்ன்றது ஒரு கீயா? ஆமா. அதோட வேல்யூ கரெக்ட்டு. இருக்குல்ல? அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கு? ஆமா. ஆலிஸ். ஆலிஸ். ஓகே. அது ஸ்ட்ரிங்கா வந்து இருக்கு. வாட் இஸ் த டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் கீ என்னது? ம். ஏஜ்ங்கிற ஒரு கீ இருக்கு. அதுக்கு வந்து 21 இன்டிஜர்ல வந்து வேல்யூ ஓகே. வாங்கியிருக்காங்க. அடுத்தது? ஸோ மேபி இது இன்டிஜரா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங்கா கூட டைரக்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கலாம். இல்ல, இல்ல. இது வந்து டபுள் கோட்ஸ் போட்டிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங். இந்த மாதிரி இருந்ததுனாலே அது ம். இன்டிஜர் தான். ஓகேவா? டபுள் கோட்ஸோ, சிங்கிள் கோட்ஸோ ஓகே. போட்டிருந்தா தான் அது ஸ்ட்ரிங். நம்ம ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, எப்படி ஸ்டோர் பண்றோம்ன்றத நம்ம ஆல்ரெடி வி ஆர் டிசைடிங் இட். ஓகே. அடுத்தது? நெக்ஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 3 மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது என்ன டைப்பு? லிஸ்ட். லிஸ்ட். லிஸ்ட்ல. கரெக்ட்டா? ஸோ லிஸ்ட்ல இருக்கிற ம். எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன டேட்டா டைப்பு? இன்டிஜர். இன்டிஜர்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது? அடுத்து இப்போ கீழ வந்து ஜேசன் str ஈக்குவல் டு ஜேசன் டாட் டம்ஸ், அதாவது அந்த டிக்ஷனரிய வந்து ஜேசன் ஃபைலுக்கு அந்த கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு டிக்ஷனரி ஆல்ரெடி என்னோட ப்ரோகிராம்ல இருக்கு. அந்த டிக்ஷனரி நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். எதுக்குன்னா, நம்மள ஒரு இடத்துலருந்து ம், இன்னொரு ம், இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். ம். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்? என்ன ஃபங்ஷன்ஸு? ஜேசன்குள்ளார டம்ப்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு டிக்ஷனரிய ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்.
டம்ப்ஸுங்கிறது ப்ரீடிஃபைன்டா? ஆமாம், ப்ரீடிஃபைன். ஜேசன் டாட் டம்ப்ஸ் தானே போட்டிருக்கோம். ஜேசன்றது நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது தானே, அதான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறது தானே. டேரெக்டாக நான் ஓகே. இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. எய்தர் யூ கேன் யூஸ் இட் லைக் ம். ஜேஎஸ்ன்னு நான் கொடுத்துட்டு இந்த ஜேஎஸ்ஸை நான் என்ன பண்ணிக்கலாம், எல்லா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஜேஎஸ் டாட் டம்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். பட் இங்கே நான் அந்த மாதிரி கொடுக்காதனால டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜேசன்றதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அந்த அப்படியே அந்த ஜேசன் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் ஈக்குவல் ஓகே, இதை டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா அகைன்? ஸோ அகைன் ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியை ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி திருப்பி டிக்ஷனரியாக மாற்றுறது அப்படின்றது தான் இங்கே வந்து தே ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் இட். ஸோ ஒரு டிக்ஷனரியை ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா டம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ஷனரியாக மாற்றணும்னா லோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிள். ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். லைக் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் திஸ் இன்ஃபர்மேஷன் வயா பஃபர். ஒரு பஃபரில் சென்ட் பண்ணி ஒரு போர்ட் மூலிமா சென்ட் பண்ணி இன்னொரு மிஷினுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் பாசிபிள். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் சைட் மிஷினில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கிளைண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன, அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கி நான் டிக்ஷனரியாக மாற்றி நான் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு டேபிளில் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? ஃபைலாக சேவ் பண்ணியிருக்காங்க. ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறாங்க? ஃபைல் நேம் என்னது? ஸ்டூடெண்ட் டாட் ஜேசன். ஓகேவா? அந்த ஃபைலை வந்து என்ன மோடில் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம்? ஜேசன் ஃபைலா? மோடு ரைட்டபிள் ஃபைலா? ரைட்டபிள். ஸோ ரைட்டபிள்ன்றது நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், ஏன்றது பார்த்துருக்கோம். ஏக்கும் ரைட்டபிளுக்கு டபிள்யூக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஏ வந்துட்டு ஃபைல் ஆக்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும், இதில் ரைட்டும் பண்ணிக்கலாம். இல்லை ஏ வந்து அப் அண்ட் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டோட நான் கொடுக்குற புதுசாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப் அண்ட் கொடுக்கணும். எல்லா வாட்டியும் ரீரைட் பண்ணுங்க அப்படின்னா டபிள்யூ. ஓகேவா? ஸோ டபிள்யூ வந்து புதுசாக திருப்பியும் எப்பப்பெல்லாம் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ திருப்பி என்ன பண்ணணும், ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணணும். அப்போ கொடுக்குற என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் என்ன ஆகும், போய் சேவ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து டபிள்யூக்கும் ஏக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, டபிள்யூ யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி இருக்கா, அந்த டிக்ஷனரி தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஜேசனில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே. ஜேசன் டாட் டம்ப் மேலே இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டை நான் தூக்கிட்டு போய் நான் சேவ் பண்ணுவேன். ஜேசன் டாட் டம்ப்னா என்ன பண்ணும், வேல்யூஸ் அந்த ஸ்டோர் பண்ற எலிமெண்ட் டம்ப் பண்ணிரும். அதான் டிக்ஷனரி டு ஸ்ட்ரிங்கா மாத்தும். இங்க ஒட்டுமொத்தமா டம்ப்ஸுக்கும் டம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா டம்ப்ஸ்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே மாத்திரும், இதை வந்து லைன் பை லைனா மாத்தும். ஏன்னா நீங்க நம்ம வித் ஓப்பன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு லைனா நம்ம வந்து டம்ப் ஸ்ட்ரிங்கா மாற்றணும் அப்படின்னா டம்ப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு லைனாக ரீட் பண்ணுறதுக்கு லோடு. ஓகேவா? சரி, இதை ரன் பண்ணுவோம். பைத்தான் 18. ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு இது கிரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே கிரியேட் ஆகிருக்கா? ரைட் கிளிக் பண்ணி நான் எடிட் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இங்கே பார்த்துக்கலாம். வந்துருச்சா? ஜேசன்ல நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சுதா? இதே வந்து நான் வந்து வேற ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார
மாறிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். அதே நேரத்தில் நம்ம முன்னாடி ஒரு சில பிரச்சனை பார்த்தோம் பார்த்தீங்களா? சிஎஸ்வியை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நான் வந்து ரீடோ ரைட்டோ பண்ணும்போது ஆக்சஸ் பண்ண முடியலன்னு வந்ததா? பட் இந்த ஜேசன்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஈவன் தோ நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் அது என்ன பண்ணும், இது ஓவர் ரைட் பண்ணி நம்மளுக்கு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜேசன். ஓகே. ஸோ நிறைய அவங்களோட அப்ளிகேஷன்ஸ்லையுமே எம்படட் இதுலையுமே வந்து ஜேசன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஃபார் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேவா? இதை இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இதில் லோட் பண்ணிக்கிட்டு இதிலிருந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா தட் வில் பி லைக் வெரி ஈஸியர். டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ நாளை பின்ன உங்களுக்கு கோடில் இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி கோடில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் நிறைய இடத்துல ஜேசன் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே 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 நெக்ஸ்ட் கான்செப்ட், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். லைக் ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, நிறையா நீங்கள் லாக்ஸ் இருக்குது, அந்த லாக்ஸ்லேருந்து சர்டன் அனாலிசிஸ் ஒரு பெரிய லாக், ஒரு நீங்கள் ஒரு எம்படட் சிஸ்டம் ரன் பண்ணுறீங்க, ரன் பண்ணி அதுலேருந்து ஒரு லாக் எடுக்கிறீங்க, அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லாகில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு சர்டைன் ஃபார்மேட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திஸ் RE வில் பி ஹெல்ப்ஃபுல். RE அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை ஃபெச் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஆனால் நான் நிறைய ப்ரோக்ராம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு we will try to cover இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனு, இந்த பிப்பு அண்ட் தென் ட்ரை எக்ஸப்ஷன். ஓகே. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தான். பைத்தான் ரன்னு இது நம்ம பண்ணியிருக்கோம். விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டும் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகே. பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் லெவலில் ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா we will see it. ஓகே ஓகே. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் போகலாம். சூப்பர். சரி. இப்போது என்னோட லாக் ஒன்று இருக்குது. ஓகேவா? இதுதான் என்னோட லாக் கண்டென்ட். ஓகே. நம்ம நல்லாவே கொடுத்துருக்கு, நம்ம இதிலேயே பார்க்கலாம். 19_python_ regex code. ஓகே. சரி. இப்போ எனக்கு இப்படி ஒரு லாக் கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? சரியா? இந்த மாதிரி எனக்கு லாக் கண்டென்ட் இருக்குது. இதில் எந்த யூசர் வந்து லாக்இன் ஆயிருக்காங்க அப்படின்றது நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த லாகை நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, யார் லாகின் ஆயிருக்காங்க? இது ஏதோ ஒரு உங்களோட ஆப். ஓகேவா? யூ ட்ரீட் திஸ் அஸ் அன் சம் XYZ லினக்ஸ் ஆப்பு. அதில் வந்து சில பேர் வந்து லாகின் ஆகுறாங்க, லாக் அவுட் ஆகிற இன்ஃபர்மேஷன் வந்து இது ஸ்டோர் பண்ணுது. ஓகே. ஸோ
யார் யாரெல்லாம் லாகின் ஆயிருக்காங்க அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இந்த லாக்ல இருந்து இப்போ இந்த லாக் நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு யார் யாரெல்லாம் லாகின் ஓகே. ஆயிருக்கா? அலைஸ்ன்னு யாரோ ஒருத்தவங்க. சார்லி. ஓகே, சார்லி. ஸோ இவங்க 2 பேர் வந்து லாகின் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் லாக் அவுட் ஆயிருக்காங்க? பாப்ன்னு ஒருத்தர் லாக் அவுட் பண்ணியிருக்காரு. டெர்மினல்ல ரன் பண்ணிருக்கீங்களா இல்ல வெறும் ப்ரோக்ராம் மட்டும் தான் இருக்கா? ப்ரோக்ராம் மட்டும் தான் காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. இதோ இங்க இருக்குல்ல, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஸ்டக் தெரியுதா ஆயிடுச்சு. இல்லையா? உங்களுக்கு இப்போ தெரியலையா? தெரியுது. ஓகே. சரி, இப்போ நான் இத ஒரு வெப் பேஜ்ல போடுறேன். நார்மலா நான் வந்து இந்த வெப் பேஜ் யூஸ் பண்ணுவேன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு. ஓகேவா? எப்படி வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சுக்கிறது நான் வந்து என்னோட கோடிங்ல யூஸ் பண்றதுக்கு ஐ வில் பி யூசிங் திஸ் ரெக்எக்ஸ் 101 இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கு போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு யார் யாரெல்லாம் லாகின் ஆயிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு யூசரு, ஓகே, கேபிட்டல் யூசர் அண்ட் தென் ஐ எம் ஹேவிங் ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, யூசருக்கும் ஆலிஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸை வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா /d, /s. ஓகே, அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி வருது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அப்பாஸ்ட்ரஃபி வருதோ, ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸு அதெல்லாம் போடுறீங்கனாலே ஸ்லாஷ் போட்டு அது என்னவோ அந்த அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் எனக்கு தேவை அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட்டு டாட்டு ஆஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே புரியுதா? எனக்கு இப்போ நான் என்ன இருக்குது, எனக்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு இந்த லாக்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்னு எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்குதோ அந்த லைன்லாம் மட்டும் எனக்கு எடு தனியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட வேலை என்னன்னா, உங்ககிட்ட ஒரு பிக் சங்க் ஆஃப் லாக்ஸ் இருக்கு. அந்த லாக்ஸில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவும் நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4 5 6 லைன் இருக்கா? எனக்கு இந்த 6 லைனில் இப்போ நான் பண்ணியிருக்க ஆப்ரேஷனில் எத்தனை லைன் எனக்கு ஃபில்டர் அவுட் ஆயிருக்கு, ஹைலைட் ஆயிருக்கு? 3. ஸோ இந்த 3ல் அந்த 3மே கரெக்டானது தான். நான் வந்து யார் யாரெல்லாம் லாகின் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அது மட்டும் தான் நான் ஃபெச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 3 லைனுமே கரெக்டா, இல்லைனா இதில் ஏதாவது தப்பான டேட்டா வந்து இருக்கா? லாக்ட் அவுட் சேர்ந்துருக்கு. லாக் லாகின் அவுட்டும் மட்டும் தான் சேர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வெறும் ஆலிஸ் மட்டும் எடுங்க அப்படின்னா, ஸோ ஸ்லாஷ் அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்துட்டோமா? ஓகே, அதுக்கப்புறமா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதில் லாக்டுன்னு இருக்குது, இங்கே லாக்ட் அவுட்டுன்னு இருக்குது. திருப்பியும் ஒரு ஸ்லாஷ் எஸ், ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கா. அதுக்கப்புறமா லாக்டு ஸ்லாஷ் எஸ் இன். ஓகே, ஸோ நான் இப்போ இதுதான் என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எந்தெந்த லைன்லலாம் அப்ளை ஆகுதோ எனக்கு அந்தந்த லைன்லாம் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஐபி அட்ரஸும் எனக்கு வேணும் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணிக்கலாம், /s அப்புறம் ஃப்ரம் /s அதுக்கப்புறமா டாட் ஆஸ்ட்ரிக். ப்ரோ இந்த டாட் ஸ்டாரும் டாட் ஆஸ்ட்ரிக் மட்டும் சொல்லுங்க, வாய்ஸ் அப்போ பிரேக் ஆயிடுச்சு எனக்கு. டாட் ஆஸ்ட்ரிக்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே, அதுக்கப்புறமா இந்த /sன்னு நம்ம சொல்கிறோமா, /sன்றது என்னது இந்த இடம், கரெக்டா? ஆமாம். அதுக்கப்புறமா என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே எனக்கு தனியாக எடுத்து கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த டாட் ஆஸ்ட்ரிக்கோட வேலை. ஓகேவா? இப்போ இங்கே பாரு, இங்கே மேட்சிங் வந்திருக்கு பாருங்க. இந்த ஒரு லைன் மேட்ச் ஆகிருக்கு. இந்த லைன்லேருந்து நான் டாட் ஆஸ்ட்ரிக் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு யூசர் நேம் தனியாக வேணும், ஐபி அட்ரஸ் தனியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அது என்னால் ஃபெச் அவுட் பண்ண முடியுது. ஓகேவா?
சரி, இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதை விட்டுருவோம். எனக்கு இப்போ இந்த ஒட்டுமொத்த லாக்ல எங்கெங்கெல்லாம் எரர் வந்திருக்கோ எனக்கு அந்த லைன் மட்டும் தனியாக எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்? ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. எந்தெந்த லைன்ல எரர் இருக்கு அப்படின்றத நான் ஃபெச் அவுட் பண்ணணும். ஓகே. ஸ்லாஷ் எஸ். ஓகே, ஸ்லாஷ் எஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு எரர் வரலையே. இல்ல ப்ரோ ஸ்லாஷ் எஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். புரியல. இன்னொரு ஸ்லாஷ் நினைக்கிறேன். இல்ல, அது வந்து கேபிட்டல்ல தானே இருக்கு. ஸோ நம்மளும் கேபிட்டல்ல தான் அடிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மோர் கேஸ் சென்சிட்டிவ். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து பர்ஃபெக்ட்லியாக கேஸ் சென்சிட்டிவ். உங்களோட லாகில் என்ன ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்குது, ரெண்டாவது லெட்டரில் ஸ்மால் இருக்குன்னா அதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் கொடுத்தாகணும். இதெல்லாம் வந்து லைக் லாக் வந்து எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரியான அவுட்புட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் நம்மளுக்கு கரெக்டாக அதே ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, எரர் கரெக்டாக ஹைலைட் ஆயிடுச்சா? எனக்கு எரர் மெசேஜ் வந்து எனக்கு வந்து வேணும் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? திரும்ப இன்னொரு ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு ஓகே. எரர் மெசேஜ் வந்து டாட் ஸ்டார். ஸோ ஒரு ஆங்குலர் பிராக்கெட்டுக்குள்ள டாட் ஸ்டார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எரர் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் கான்செப்ட். ஓகே. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு லாக்ல இருந்து எப்படி ஃபெச் அவுட் பண்ணுவோம் அப்படின்றது இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, ரெகர்ஸ் டு ஃபைண்ட் ஆல் எரர் லாக் லைன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் எரர் வருது அப்படின்றது மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. இப்போது இங்கே டாட் ஸ்டார் போட்டிருக்காங்களா, இதை நான் எடுத்து நான் இங்கே போடுறேன். இந்த டாட் ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் வில், அதாவது எரருக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், எரருக்கு பின்னாடியும் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதா இந்த டாட் ஸ்டாரோட அர்த்தமே அதுதான். டாட் ஸ்டார்னா என்னது, முன்னாடியும் பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், அதை அப்படியே எடுத்துக்கோ அப்படின்றது தான். நம்ம இங்கே வந்து பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா எனக்கு அதை மட்டும் தனியாக எனக்கு அவுட்புட்டாக கொடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஆங்குலர் பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த பர்டிகுலர் இதை தனியாக கொடுத்துருங்க. இங்கே மேட்ச்ன்றது ஒன்று இருக்கும், குரூப்புன்றது ஒன்று இருக்கும். மேட்ச்னா உனக்கு இந்த எரர் வந்து மேட்ச் ஆகுதா, எரர் லைன் வந்து மேட்ச் ஆகக்கூடிய லைனை ஃபுல்லாக வந்து ஒரு ரிட்டன் அவுட்புட் வரும். குரூப்பில் வந்து என்ன வரும்னா நீங்கள் எத்தனை ஆங்குலர் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கியோ அத்தனை இது வந்து ஒரு தனித்தனி குரூப்பாக உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெறுமனே எனக்கு டைம் மட்டும்தான் வேணும், எனக்கு லாகில் இருக்கக்கூடிய எல்லா டைம் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டாட் ஸ்டார் எரர் இல்லை, இதை விட்டுருங்க, இந்த கான்செப்டே விட்டுருங்க. எனக்கு இந்த இது மட்டும் எல்லா லைன்ல இருந்தும் இதை மட்டும் நான் ஃபெச் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு இந்த டைமுக்கு வந்துட்டு அதே மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஸ்லாஷ் டி. ஓகேவா? ஓகே, அடுத்தது இன்னொரு ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் கோலன்னு ஸ்லாஷ் டி ஒரு நிமிஷம், டியா டி. ஓகே, ஸ்லாஷ் டாட் ஸ்டார் எனக்கு இப்போ எல்லாமே வந்துடுதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் கமா இப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு லைனில் மட்டும் எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு, கரெக்டா? ஆனால் ரெண்டாவது லைன்லலாம் எனக்கு எல்லாமே வருது. ஓகே, ஸோ அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு டாட் ஸ்டாரு
இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் டிஇ ஸ்லாஷ் டிஇ ஸ்லாஷ் கோலனு ஸ்லாஷ் டிஇ ஸ்லாஷ் டிஇ ஸ்லாஷ் கோலனு ஸ்லாஷ் டிஇ ஸ்லாஷ் டி. ஓகேவா? ஸோ டினா நம்பர். ஓகேவா? எஸ்ஸுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரிங், எஸ்னா ஸ்ட்ரிங், எஸ்னா ஸ்பேஸு, டினா நம்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல 2 டிஜிட் தான் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் 2 வாட்டி ஸ்லாஷ் டி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா லைன்லையுமே நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சா? குரூப் 1ல எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ அந்த ஸ்லாஷ் டி வந்துட்டு அந்த ஒவ்வொரு வேல்யூமே அது எடுக்கிறதுக்காகவா? ஆமா, ஒரு 1, நம்பர். 0 ஸ்லாஷ் டினா நம்பர், என்ன நம்பர் ஓகே. வேணாலும் இருக்கலாம். ஓகே. 0ல இருந்து 9க்குள்ள என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். அது வந்து அது தனியா எடுத்துக்கும். ஓகே. ஸோ இந்த ஆங்குலர் அந்த பிராக்கெட் நம்ம 2 போடுறோம் ஸ்லாஷ் டி அப்படின்னா, ஏன் போட்டிருக்கோம்? ஆமாண்டா, 1ன்றது ஒரு நம்பர், 0ன்றது ஒரு நம்பர் இல்ல. அதுதான் கேட்டேன். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு ஒரு நம்பரையுமே நம்பருக்கும் தனித்தனியா தனித்தனியா டினோட் நம்ம டினோட் பண்றதுக்காக. பண்ணோம். இப்போ இங்க 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓகே. 100ன்னு வருது அப்படின்னா, புரிஞ்சது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்க தனியா இன்னொரு ஸ்லாஷ் டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரும். மட்டும் தனியா ஃபெட்ச் அவுட் ஆகும். ஓகே, நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ் தான். இப்போ இங்க பாரு, இங்க வந்து 00 மட்டும் தான் வருதா? ஓகே. நான் இன்னொரு ஸ்லாஷ் டி போட்டேன்னா எங்க எனக்கு 3 டிஜிட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குதோ அது மட்டும் தான் எனக்கு ஃபில்டர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். செய்யது உங்களுக்கு புரிஞ்சுதா? சையத், ஓகே, உங்க சைடு சிக்னல் லோவா இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து மேஜராக நம்ம இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஒரு லாகை அனலைசிஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்கு. இப்படிதான் எடுக்கணும். கரெக்டா ப்ரோ? ஆமாம். ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், ஒரு ஃபார் லூப்பில் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து கோடிங் வந்து நீங்கள் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் எழுதணும். இந்த லைனில் யூசர் இருக்கா, இந்த லைனில் லாக்இன்ன்றது இருக்கா, இந்த லைனில் வந்து இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த ஆலிஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூசருக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடு, லாக்இனுக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடு, நடுவில் மட்டும் ஒரு வேல்யூ இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தட், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் கிவ்ஸ் யூ ஈஸியஸ்ட் வே டு ஃபெச் அவுட் அ சர்டன் டேட்டா. அதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இதில் வந்து ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே, இங்கே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் ஐபி அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ரை அவுட் பண்ணலாமா? இதை எக்ஸ்பிளைனும் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கலாம். கரெக்டாக ஐபி அட்ரஸ் மட்டும் எடுத்திருக்கா? ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய எந்த மெத்தடும் நான் இது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதனால் உங்களுக்கு அது டஃப்பாக இருக்கும். இதை நம்மளோட மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணுவோமா? ஏன்னா இது அதுவாகவே கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டு. ஸோ ஸ்லாஷ் டி போடுறேன். ஓகே, எனக்கு ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டாட்டு ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டாட்டு ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டாட்டு ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டி. ஓகே, நாட் மேட்சிங் வருது. ஏன்னா இங்கே ஸ்லாஷ் டி கிடையாதுல்ல, ஸ்லாஷ் எஸ். ஓகேவா? நம்ம இப்படியும் பண்ணலாம், அதில் கொடுத்துருக்கிற மாதிரியும் பண்ணலாம். ஓகே, பட் அது வந்து ரொம்ப ஜென்ரலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஐபி அட்ரஸ் வந்து 10ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 101ன்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அப்போ வரும்போது இது வந்து ஃபெயில் ஆயிரும். கரெக்டாக? நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஒரு சிங்கிள் டி தான் கொடுத்துருக்கோம். அப்போது
மூணாவது இதில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஐபி அட்ரஸ் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். பட் வேறஸ் இதில் வந்து எங்கேயாவது 3 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸில் நடுவில் இருக்கிறதுல வந்து 3 டிஜிட் வந்துச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ஜென்ரலைஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வேணால் we will ask to explain. ஸோ இங்கே வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். லைக் ஆரின்றது தான் நம்மளோட மாடியூல். ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மாடியூல் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரின்றதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்துக்கும். இங்கே வெப்சைட்டில் நம்ம போட போட ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். பட் ஹியர் நம்ம அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், ப்ரோக்ராம் நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கணும்னா ஃபைண்ட் ஆல் அப்படின்ற ஒரு இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே இந்த குரூப்பில் அவுட்புட்ஸ் வருதுல்ல, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், இதில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபைண்ட் ஆல் வில் பி யூஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஆல் தீஸ் மேட்ச் குரூப்ஸ் தான். ஓகே, எங்கே போச்சு, யா ஹியர். ஸோ இந்த குரூப் 1 குரூப் 2 அவுட்புட்லாம் உங்களுக்கு கோடிங்கில் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்க நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைண்ட் ஆல் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ இதில் பார்க்கலாம். ஓகே, வேர்ட் பவுண்டரின்றதை ஒன்று செட் பண்ணுது. என்ஷூர்ஸ் தட் மேட்ச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அ லாங்கர் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு லாங்கர் ஸ்ட்ரிங்காக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, ஆங்குலர் ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னால என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மேட்சஸ் 3 குரூப்ஸ் ஆஃப் 1 to 3 டிஜிட்ஸ். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 0 to 9 எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, 0லேருந்து 9 வரைக்கும் என்ன டிஜிட் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து 3 டிஜிட்டாக இருக்கிற வரைக்கும் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ 1 டிஜிட்டாகவும் இருக்கலாம், 2 டிஜிட்டாகவும் இருக்கலாம், 3 டிஜிட்டாகவும் இருக்கலாம். கவின் லெஃப்ட் ஆயிட்டாரு. ஓகே, ஓகே, அதான் செஷன்ஸ் ரெக்கார்டரில் தானே இருக்கு, லைக் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா 0 to 9 அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் என்ன டிஜிட் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி 1,3னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1லேருந்து 3 டிஜிட் வரைக்கும் we can allow. ஓகே, ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபெச் அவுட் பண்ணுங்க அப்படின்றத டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஒரு ஐபி அட்ரஸில் இட் கேன் பி இங்கே 2 டிஜிட்டாக இருக்கலாம், இங்கே 3 டிஜிட்டாக இருக்கலாம். we don't know what will be the format. ஸோ அது காமனைஸ்ட் ஃபார்மேட்டாக நம்ம இதை கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் மெத்தட். ஓகே, ஸோ இதையும் நான் வந்து லோட் பண்ணுறேன். யூ
Okay, now I see and understand it. Okay. Okay, இந்த pip okay, pip யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஓகே, பிப்புண்டோட யூசேஜ் வந்து என்னன்னா, இங்கே நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ புதுசாக ஒரு மாடியூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் அப்படின்னா பிப்புன்றது யூஸ் ஆகும். ஓகே, என்னன்னா பை டிஃபால்ட்டாக பைத்தானில் சில பேக்கேஜஸ் தான் இருக்கும். நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைத்தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, 2024 நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் 2024 இந்த 2025 வரைக்கும் புது மாடியூல்ஸ் வந்து நிறையா கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்னோட இதில் இருக்காது. கரெக்டாக? ஸோ அந்த மாடியூல்ஸ்லாம் நான் வந்து ஆன்லைன்லேருந்து நான் ஃபெச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா செய்யது நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து கிட்ஹப்பில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நான் இன்ஸ்டால் பண்ணணும் என்னோட என்விரான்மெண்ட்டில், என்னோட இந்த கரண்ட் லேப்டாப்பில் அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிப் வந்து மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானு -m pip இன்ஸ்டால் அந்த பேக்கேஜ் நேம் என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ். ஓகே, நீங்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாம் என்னென்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். லைக் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, ஸோ பைத்தான் கேன்ன்ற ஒரு திஸ் இஸ் நாட் அ மாடியூல், திஸ் இஸ் அ பேக்கேஜ். ஓகேவா, இந்த பேக்கேஜ் வந்து யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இந்த பைத்தான் கேனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். பட் இந்த பைத்தான் கேன் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களே அனகோண்டா அதெல்லாம் இருக்காது. ஏன்னா இது தேர்ட் பார்ட்டி, வேற யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நான் வந்து அதே ஃபார்மேட்டில் நீங்கள் அடிக்கணும், பைத்தான் -can. ஓகேவா, கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் கலெக்டிங் தி டேட்டா ஃப்ரம் ஆன்லைன். உங்களுக்கு எல்லாம் டவுன்லோட் ஆகுதா? டவுன்லோட் ஆகி உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இனிமேல் என்ன பண்ணிக்கலாம், பைத்தான் கேனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் உங்களோட ப்ரோக்ராமில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணணுன்னாலுமே ஆல்ரெடி அந்த பேக்கேஜ் வந்து உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து பைத்தான் பிப்போட ஒரு யூசேஜ். பிப் வில் பி ஃபெச்சிங் த டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங் இன் யுவர் மிஷின்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் வேணால் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துலேயும் நான் ஆஸ் சிமிலர் டு லாஸ்ட் வீக் நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை முடிச்சு வைங்க. ஓகேங்களா, நீங்கள் போட தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு அடுத்த வாரம் வந்து வி வில் ட்ரை டு டிசைன் ஒரு ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு விண்டோஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதில் அப்படியே ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ண நம்ம வி வில் ஜஸ்டிஃபை இட். ஓகே ஓகே ஓகே.